வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிபிஎஸ்இ கிளாஸ் 10th மேக்ஸ் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் சொல்யூஷன் 2024-25. கேஸ் பேஸ்டு கொஸ்டின் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஏற்கனவே செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, செக்ஷன் டி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் கேஸ் பேஸ்ட், ஏன்னா இதில் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதனால கேஸ் பேஸ்ட் கொஸ்டின் கிளியர் ஆகும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ கேஸ் பேஸ்டு கொஸ்டின்ல செக்ஷன் இ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. 36th question. Miss Sheila visited a store near her house and found that the glass jars are arranged one above the other in a specific pattern. ஸோ ஷீலான்றவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டோருக்கு போறாங்க. அதுல கிளாஸ் ஜார் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ரோ, அடுத்து செகண்ட் ரோ, அடுத்து தேர்ட், இந்த மாதிரி ஆர்டர்ல கண்டினியூஸா அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸ்பெசிபிக் பேட்டர்ன்ல, ஓகே, ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன்ல அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப என்ன கண்டிஷன் சொல்றாங்க பாருங்க. ஆன் தி டாப் லேயர், ஸோ மேல இருக்கிற லேயர்ல உங்களுக்கு எத்தனை ஜார்ஸ் இருக்கு? 3 ஜார்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்த லேயர்ல 6 ஜார். ஸோ இப்ப மேல வந்து இங்க 3 ஜார்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து 6 ஜார்ஸ் இருக்கு. அடுத்து தேர்ட் லேயர், அடுத்த லேயர்ல உங்களுக்கு எத்தனை இருக்கு? 9 ஜார்ஸ். ஸோ இது மாதிரி கண்டினியூஸா எத்தனை லேயர் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th லேயர் வரைக்கும் கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. ஸோ மேல ஆரம்பிக்கிறது 3, 6, 9, 12 அப்படின்னு கண்டினியூஸா 8th ஜார் வரைக்கும் போகுது. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, அந்த பேசிஸ் ஆஃப் தி எபோவ் சிச்சுவேஷன் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் சொல்றாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் அண்ட் ஏபி whose terms represent the number of jars in different layers starting from the top, also find the common difference. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இதுக்கு நம்ம முதல்ல ஏபி எழுதணும்ன்றாங்க. அதே மாதிரி அதோட டேர்ம்ஸ் வந்து என்ன சொல்றாங்க? நம்பர் ஆஃப் ஜார்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இன் டிஃபரெண்ட் லேயர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த டாப்ல இருந்து டிஃபரெண்ட் லேயர்ஸ் வந்து சொல்றாங்க. ஆல்சோ ஃபைண்ட் தி காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்னென்னு சொல்றாங்க பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 36. ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஆரம்பிக்கிறது ஜார்ஸ் கண்டிஷன் எப்படி வருதுன்னா, ஸோ 1, 2, 3 அப்படின்னு கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு 3 இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து என்ன இருக்குன்னு சொல்றாங்க? 6. ஸோ நெக்ஸ்ட் இது A1, அடுத்து A2 வந்து 6, அடுத்து A3ன்றது எத்தனை சொல்றாங்க? 9. இப்படி கண்டினியூஸா போகும் சொல்றாங்க. ஸோ இப்படி கண்டினியூஸா 8 லேயர்ஸ் வரைக்கும் போகுது அப்படின்னாவே கண்டிப்பா A8 என்னதான் இருக்கும்? நமக்கு 8 3s are 24. ஸோ A8 ஓட வேல்யூ 24. ஸோ அப்போ AP உங்களுக்கு எப்படி வரும்? 3, 6, 9, 12 இப்படி கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். எது வரைக்கும்? 24 வரைக்கும். இப்போ இதுக்கு காமன் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ காமன் டிஃபரன்ஸோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். A2 minus A1. ஸோ இது A1, ஸோ இது A2. ஸோ A2 minus A1னா A2ன்றது 6, A1ன்றது 3. ஸோ 6 minus 3 is equal to 3. ஸோ இதுதான் காமன் டிஃபரன்ஸ். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். இதுல செகண்ட் ரோமன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Is it possible to arrange 34 layers, 34 jars in a layer? If this pattern is continuous, justify your answer அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அவங்க கொஸ்டின் சொல்றது, நான் இது மாதிரி 3, 6, 9, 12 அப்படின்னு வரும்போது எனக்கு அரேஞ்ச் 34 ஜார்ஸ் இன் ஏ லேயர் இஃப் திஸ் பேட்டர்ன் இஸ் கண்டினியூட். இது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த பேட்டர்னே எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா 3, 6, 9, 12, 15, 18 அப்படின்னு வருது. அப்ப இது எல்லாமே நமக்கு என்ன நம்பர்னு பாத்தீங்கன்னா தேர்ட் டேபிள்ல வர நம்பர் தான் வருது. கண்டினியூஸா தேர்ட் டேபிள் தான் உங்களுக்கு பேட்டர்ன் வருது. இப்போ இஸ் பாசிபிள் டு அரேஞ்ச் 34 ஜார்ஸ் இன் ஏ லேயர் அப்படின்னா கண்டிப்பா 34ன்றது 3 டேபிள்ல டிவைட் ஆகுது. ஏன்னா நமக்கு 11 3s 33 வரும். அடுத்து 12 3s என்ன வந்துடும்? 36 வரும். ஸோ அப்போ கண்டிப்பா 34 அப்படின்றது நமக்கு 3 லேயர்ஸா வைக்கும் போது, 3 ஜார்ஸா வைக்கும் போது நமக்கு பாசிபிள் கிடையாது அப்படின்றது நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ இப்போ நம்ம இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னு பாருங்க. ஸோ ஃபார்முலா என்ன? நமக்கு AN ஈக்குவல் டு A பிளஸ் n minus 1 into t. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ AN அப்படின்றது லாஸ்ட் ஜார் அவங்க என்ன சொல்றாங்க? 34ன்னு சொல்றாங்க. ஸோ ஏன்றது ஃபர்ஸ்ட் லேயர் A பிளஸ் n minus 1. ஸோ n minus 1. ஸோ டிஃபரன்ஸ் உங்களுக்கு என்னது? 3. ஸோ அப்போ அடுத்து என்ன வரும் நமக்கு? ஸோ 34 பிளஸ் 3 லெஃப்ட் சைட்ல வந்துன்னா -3. ஸோ 34 minus 3, 31 ஈக்குவல் டு n minus 1 into 3. ஓகே, ஸோ இப்போ இந்த 3ன்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் சைட்ல வரும்போது என்ன ஆகும்? ஸோ 31 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு n minus 1 அப்படின்னு. ஸோ இப்போ 31 டிவைடட் பை 3 நீங்க போட்டீங்கன்னாவே கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும்? ஃபிராக்ஷன்ல வந்துடும். ஸோ இதை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 31 டிவைடட் பை 3. ஸோ 10 1 by 3. ஓகே, ஸோ இது லெஃப்ட் சைட்ல -1 அப்படின்றது லெஃப்ட் சைட்ல வரும்போது +1 வந்துடும். ஸோ n இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது? 11 1 by 3. ஓகே, ஸோ 11 1 by 3ன்றது ரோ நம்ம கண்டிப்பா வைக்க முடியாது. நமக்கு ரோனா ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ வருது. இப்போ இந்த 11 1 by 3 வருது. ஸோ அப்போ இது பாசிபிள். இட்ஸ் நாட் என்னது? உங்களுக்கு இன்டீஜரே கிடையாது. ஸோ தேர்ஃபோர் 34 ஜார்ஸ்
in a layer is not possible. ஓகே, ஸோ எப்ப அவங்க கொடுத்துருக்கிற பேட்டர்ன்ல நமக்கு பாசிபிள் கிடையாது. இஸ் நாட் பாசிபிள் இன் கிவன் பேட்டர்ன். ஓகே, ஸோ இஸ் நாட் பாசிபிள் இன் கிவன் பேட்டர்ன். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற பேட்டர்ன் கண்டிஷன்ல நமக்கு பாசிபிலிட்டி இல்லை. புரியுதுங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, தேர்ட் ரவுண்ட். If there are n number of rows in a layer, then find the expression for finding the total number of jars in terms of n, hence find S8. ஸோ கேட்கறது உங்களுக்கு என்ன, S8 ஓட கேட்கறாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா SN ஓட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ SN ஈக்குவல் டு n/2 இன்டூ 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ t. ஸோ இப்போ நமக்கு A ஓட வேல்யூ தெரியும், D ஓட வேல்யூ தெரியும். இப்போ இதை நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னன்னு பாருங்க, SN, தட் மீன்ஸ் S8 கண்டுபிடிக்கும். ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ S8, ஸோ சேம் SN ஓட ஃபார்முலா தான் உங்களுக்கு. ஸோ SN ஓட ஃபார்முலா என்னன்னு பாருங்க. ஸோ SN ஈக்குவல் டு n/2 இன்டூ 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ d. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின்ல கேட்கறது S8 கேட்கறாங்க. ஓகே, n-க்கு பதிலா 8. ஸோ n-னா 8/2 இன்டூ 2a. ஸோ a ஓட வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ a ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது 3 பிளஸ் n. ஸோ n-ன்றது 8. ஸோ 8 மைனஸ் 1. ஸோ டிஃபரன்ஸும் நமக்கு தெரியும் ஏற்கனவே. ஸோ டிஃபரன்ஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 8 டிவைடட் பை 2 4. ஸோ 2 இன்டூ 3 6. அடுத்து 8 மைனஸ் 1 உங்களுக்கு 7. ஸோ 7 இன்டூ 3 21. ஓகே, ஸோ அப்போ 4 இன்டூ 21 பிளஸ் 6 உங்களுக்கு என்னது 27. ஸோ அடுத்து S8 இஸ் ஈக்குவல் டு 27 இன்டூ 4. ஸோ 27 இன்டூ 4 என்னது 28. 4 2 சார் 8 10. ஸோ அப்போ S8 ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது 108. ஸோ அப்போ டோட்டல் S8 அப்படின்னா நமக்கு டோட்டல் லேயர்ஸ் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்ன்றதான் S8. Sனா உங்களுக்கு சம். ஸோ சம் ஆஃப் n டேர்ம்ஸ். ஸோ n டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது, அதுதான் SN அப்படின்றது. ஓகே, ஸோ இதுல எதிரா சாய்ஸ் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. The shopkeeper added 3 jars in each layer. So the shopkeeper had 3 jars in each layer. How many jars are there in the fifth layer from the top அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஷாப்கீப்பர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு லேயர்லயும் 3 ஜார்ஸ் ஆட் பண்றேன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு லேயர்லயும் 3 ஜார்ஸ் ஆட் பண்ணானா கண்டிப்பா நம்ம ஈஸியாக பாருங்க, அது நம்ம ஏபியில போட தேவையில்ல, ஏபிலையும் போட்டு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இனிஷியலா இந்த இடத்துல 3 லேயர்ஸ் இருக்கு, 3 ஜார்ஸ். இது ஒவ்வொன்றுத்திலையும் 3 ஆட் பண்றேன்னு சொல்றாங்க. இது ஒவ்வொன்றுத்திலையும் 3 ஆட் பண்ணும்போது இப்ப கொஸ்டின் அவங்க என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, how many jars are there in the fifth layer from the top அப்படின்னு சொல்றாங்க. ஸோ fifth layer from the top அப்படின்றது எத்தனை இருக்குன்னு பாக்குறாங்க. ஸோ அப்போ எனக்கு fifth layer from the top அப்படின்னா A5. ஸோ A5ல ஜென்ரலா ஏற்கனவே எனக்கு 15 இருக்கும். ஏன்னா 3 6 9 12 15 வரும். அப்ப இது கூட நம்ம 3 ஆட் பண்ணும்போது 15 பிளஸ் 3 என்னன்னு வந்துடும் 18 அப்படின்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கு ஃபார்முலா வச்சு ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா வச்சு போடுறது பாத்தீங்கன்னா எனக்கு ஏபி இஸ் ஈக்குவல் டு, இதுல தேர்ட் கொஸ்டின்ல இது ஏ, ஸோ அடுத்து இதுல பி. ஓகே, ஸோ இப்போ அவங்க கேட்கறது A5, A ஃபிஃப்த் ரோல கேட்கறாங்க. ஸோ இப்போ இதுல எனக்கு ஏ ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு என்னதான் வரும், ஃபர்ஸ்ட் ரோல ஏ எனக்கு 6 தான். ஏன்னா 3 ஆட் பண்றோம், ஏற்கனவே 3 இருக்கு. ஒவ்வொரு லேயர்லயும் நம்ம என்ன பண்றோம் 3 ஆட் பண்றோம். A பிளஸ் n மைனஸ் 1. ஸோ n மைனஸ் 1னா 5 மைனஸ் 1. ஸோ டிஃபரன்ஸ் உங்களுக்கு சேம் 3 தான். ஏன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம 3 ஆட் பண்ணாலும் 6 பிளஸ் 3 9. அப்ப 9 மைனஸ் 6 என்னதான் வரப்போகுது உங்களுக்கு, டிஃபரன்ஸ் எப்படியுமே உங்களுக்கு என்னதான் 3 தான். ஸோ அப்ப 3 வரும்போது 6 பிளஸ் 5 மைனஸ் 1 4. 4 இன்டூ 3 12. ஸோ அப்ப 6 பிளஸ் 12 உங்களுக்கு என்ன வந்துடும் 18. அப்போ A5, A ஃபிஃப்த் ரோல உங்களுக்கு எத்தனை இருக்கும் 18 இருக்கும். ஓகே, ஸோ இது நீங்க டைரக்டாவே கான்செப்ட் வச்சு போடலாம். பட் இந்த இடத்துல ஏபின்றதுனால இந்த ஏபி ஃபார்முலா அப்ளை பண்ணி போடணும். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 37. ஓகே, ட்ரையாங்கிள் பேஸ்டு கொஸ்டின். ரொம்ப ஈஸி தான். நீங்க ட்ரையாங்கிள் அப்படின்னாவே ஜஸ்ட் பயப்படாதீங்க. ஏற்கனவே நம்ம என்சிஆர்டில படிச்சிருப்போம். அது ஒவ்வொன்றுலையும் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட், தியரம், அதோட கிரைட்டீரியா என்ன அப்படின்றது கிளியரா இருந்தீங்கன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் எப்படி இருந்தாலும் போட்டுடலாம். சரிங்களா? ஓகே, லிசன் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 37. So triangle is a very popular shape used in interior designing. The picture above shows a cabinet designed by a famous interior designer. Here the largest triangle is represented by a triangle ABC and the smallest one with the shelf is represented by the triangle DEF. PQ parallel to EF. So generally முதல்ல triangleன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இது மாதிரி இன்டீரியர் டிசைன் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு கீழே என்ன சொல்றாங்கன்னா, பிக்சர்ல வந்து ஒரு கேபினெட்ல ஃபேமஸ் இன்டீரியர் டிசைனர் வந்து ஷோ பண்றாரு. அதுல லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள் அப்படின்றது ஏபிசின்னு இருக்கும்.
அதுக்கு கீழே ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிள் வைக்கிறது வந்து டிஇஎஃப் எடுத்துப்போம். இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, ப்ரூவ் தட் ஷோ தட் ட்ரையாங்கிள் டிபிக்யூ இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ முதல்ல டயக்ராம் கண்டிப்பா நீங்க ட்ரையாங்கிள் கொடுத்தாங்கன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க என்ன பண்ணும், டயக்ராம் கண்டிப்பா கிளியரா போடணும். கொஸ்டின் நம்பர் 37. ஸோ ஏ பி சி. ஓகே, அடுத்து அடுத்த ட்ரையாங்கிள் நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ டி இ எஃப். ஓகே, ஸோ இதுக்கு பேரலா என்ன இருக்குன்னு சொல்றாங்க, பிக்யூ இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இதுதான் கொடுத்துருக்கிறது கொஸ்டின். ஸோ இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1ல டிபிக்யூ இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிக்யூ. ஸோ இதுதான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ டு ப்ரூவ் டிபிக்யூ இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப். ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நீங்க எடுத்துக்கோங்க. என்னென்ன ட்ரையாங்கிள்? ட்ரையாங்கிள் டிபிக்யூ. ஸோ டிபிக்யூன்றது எங்க இருக்குன்னு பாருங்க, இதுதான் டிபிக்யூ, மேல இருக்கிற பார்ட். ஓகே, ஸோ இது டிபிக்யூ. டிஇஎஃப்ன்றது ஃபுல் பார்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு பார்ட்லையும் நம்ம சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும்னா முதல்ல இதுக்கு கிரைட்டீரியா என்ன அப்ளை பண்ணணும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டிபிக்யூ, ஆங்கிள் டிபிக்யூவும் அடுத்த ஆங்கிள் டிஇஎஃப்பும் நமக்கு ரெண்டுமே என்னது கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள் பாருங்க எனக்கு சேமா இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் நம்ம என்ன சொல்லலாம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஆங்கிள் டிபிக்யூவும் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஇஎஃப். அதே மாதிரி இங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஆங்கிள் டிக்யூபி. ஸோ ஆங்கிள் டிக்யூபியும் ஆங்கிள் டிஎஃப்இ. ஸோ இது ஆங்கிள் டிஎஃப்இ. ஸோ அப்போ ஆங்கிள் டிக்யூபியும் அடுத்து ஆங்கிள் டிஎஃப்இயும் ஈக்குவல். ஸோ அப்போ இது ரெண்டுமே நமக்கு என்னது, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஓகே, ஸோ அப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், ஸோ பை டபிள்யூ. So by double A similarity, triangle DPQ is similar to triangle DEF. So இது answer. புரியுதுங்களா? So அடுத்து செகண்ட் ரோமன் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. So if DP is equal to 50 centimeter and PE is equal to 70 centimeter, find PQ by EF ன்னு சொல்றாங்க. So என்ன கொடுத்துருக்காங்க given பாருங்க, DP வந்து 15 சொல்றாங்க. எது 50? So இதோட வேல்யூ எனக்கு 50. So DP is equal to 50. வேற என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல பாருங்க. ஸோ டிபி ஈக்குவல் டு 50, அடுத்து பிஇ இஸ் ஈக்குவல் டு 70. ஸோ பிஇயோட வேல்யூ 17 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேட்கறாங்க, பிக்யூ பை இஎஃப் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ பிக்யூ பை இஎஃப். ஸோ டயக்ராம் எப்பயுமே சால்வ் பண்ணும்போது நம்ம பார்த்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு டிபியோட வேல்யூ 50, பிஇயோட வேல்யூ 70 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டிஇ டோட்டலா 70 பிளஸ் 50 இது ரெண்டே ஆட் பண்ணும். ஸோ 70 பிளஸ் 50 உங்களுக்கு என்னது 120. ஸோ அப்போ டிஇ இஸ் ஈக்குவல் டு 120 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் அது எழுதிருங்க. ஓகே, நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும், ட்ரையாங்கிள் டிபிக்யூ இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப் தெரியும். ஓகே, ஸோ அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆங்கிள்ஸ் எல்லாமே நமக்கு ஈக்குவல். அப்ப என்ன வந்துடும், டிபி டிவைடட் பை டிஇ. ஸோ டிபி டிவைடட் பை டிஇ ஈக்குவல் டு அடுத்த ரெண்டு பிக்யூ டிவைடட் பை இஎஃப். ஸோ பிக்யூ டிவைடட் பை இஎஃப். ஸோ இப்போ டிபின்றது என்னது எனக்கு 50, அடுத்து டின்றது 120. ஸோ டிபியோட வேல்யூ 50, அடுத்து டியோட வேல்யூ 120. ஸோ டின்றது டோட்டலா ரெண்டையும் ஆட் பண்ணி வருது. அடுத்து இப்போ கொஸ்டின்ல அவங்க கேட்கறது என்ன கேட்கறாங்க பாருங்க. ஸோ கொஸ்டின்ல அவங்க கேட்கறது பிக்யூ பை இஎஃப். ஸோ பிக்யூ பை இஎஃப்னா இது ரெண்டும் நீங்க கேன்சல் பண்றதா பிக்யூ பை இஎஃப். ஸோ பிக்யூ பை இஎஃப் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 0 ரெண்டும் கேன்சல். ஸோ பிக்யூ by EF is equal to, so 5 divided by 12. So இதான் ஆன்சர். ஓகே, ஸோ புரியுதா பாருங்க. ஸோ இதான் நம்ம கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருக்கு. PQ by EF தான் கேட்டிருக்காங்க. ஸோ 5 divided by 12. ஓகே, அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல தேர்ட் ரோமன் லெட்டர். இஃப் 2AB is equal to 5DE and triangle ABC is similar to triangle DEF, then show that perimeter of triangle ABC divided by perimeter of triangle DEF இஸ் ஏ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ லிசன் பண்ணுங்க, டயக்ராம் பார்த்துக்கோங்க. டயக்ராம் பார்த்துட்டே தான் நம்ம சம் போட முடியும். ஸோ அடுத்து தேர்ட் ரோமன் லெட்டர். கொஸ்டின்ல கேட்கறது உங்களுக்கு பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைடட் பை பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப்.
ஓகே. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி, பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசினா நமக்கு என்னென்ன சைடு இருக்குன்னு பாருங்க. ஏபி, பிசி அண்ட் ஏசி. டிஎஃப்னா டிஇ, டிஎஃப் அண்ட் இஎஃப். ஓகே. ஸோ ஏபிசினா ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி. அடுத்து டிஎஃப்னா டிஇ பிளஸ் இஎஃப் பிளஸ் டிஎஃப். ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், கண்டிப்பா ஏற்கனவே ட்ரையாங்கிள் ஏபிசியும் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஎஃப் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஎஃப். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஎஃப். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், ஏபி டிவைடட் பை டிஇ. ஸோ ஏபி டிவைடட் பை டிஇ, பிசி டிவைடட் பை இஎஃப் ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை டிஎஃப். சரிங்களா? இப்ப நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னு பாருங்க, ஏபி பை டிஇ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா பாருங்க. ஸோ ஏபி பை டிஇ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு கொஸ்டின் பாருங்க. எனக்கு 2ab இஸ் ஈக்குவல் டு 5டின்னு கொடுத்தாங்க. ஸோ அப்ப 2ab இஸ் ஈக்குவல் டு 5டினா இந்த இடத்துல என்ன மீனிங் பாருங்க. ஸோ 2ab இஸ் ஈக்குவல் டு 5டிஇ அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ ஏபி இங்க இருக்கு, இந்த டின்றது லெஃப்ட் சைட்ல வந்துடும். அப்போ ஏபி பை டிஇ இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இந்த 2ன்றது ரைட் சைட்ல வந்துடும். அப்போ ஏபி பை டிஇ ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது 5/2. ஸோ அப்போ இந்த ஏபி பை டிஇ இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது 5/2 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியா மாதிரி பிரிச்சு எழுதுறோம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஏபி பை டிஇ இஸ் ஈக்குவல் டு 5/2னா அப்போ ஏபி ஈக்குவல் டு என்ன வந்துடும் 5/2 இன்டூ டிஇ. இது ஃபர்ஸ்ட். அடுத்து பிசி பை இஎஃப் இதே மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ பிசி பை இஎஃப் நமக்கு என்னதான் ஈக்குவல் டு 5/2. அப்ப என்ன வந்துடும், பிசி ஈக்குவல் டு 5/2 இன்டூ இஎஃப். இது செகண்ட். ஓகே. அடுத்து ஏசி பை டிஎஃப். ஸோ ஏசி பை டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 5/2. ஓகே. ஸோ அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு 5/2 இன்டூ டிஎஃப். ஸோ இது தேர்ட். இப்போ இந்த மூணையும் நம்ம என்ன பண்ணணும், இந்த பெரிமீட்டர்ல இருந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஏன்னா இதுதான் நமக்கு பெரிமீட்டரோட ஃபார்முலா. இப்போ எனக்கு ஏபி இஸ் ஈக்குவல் டு என்னது 5/2 டிஇ. அடுத்து பிசி ஈக்குவல் டு என்னது 5/2 இஎஃப். அடுத்து ஏசி ஈக்குவல் டு என்னது 5/2 டிஎஃப். மூணையும் சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு, ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள், பெரிமீட்டர் ஓகே ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைடட் பை பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப். ஸோ ஈக்குவல் டு, ஸோ ஏபிசின்றது எனக்கு ஏபி, ஏபின்றது என்னது 5/2 டிஇ. அடுத்து பிசின்றது என்னது 5/2 இஎஃப். அடுத்து ஏசின்றது என்னது 5/2 டிஎஃப். ஓகே. ஸோ டிவைடட் பை, ஸோ டினாமினேட்டர் என்ன இருக்கு, டிஇ பிளஸ் இஎஃப் பிளஸ் டிஎஃப். ஓகே. ஸோ இப்போ நியூமரேட்டர் நமக்கு எல்லாமே என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. ஸோ 5/2ன்றது காமனா இருக்கு. ஸோ அப்போ டிஇ பிளஸ் இஎஃப் பிளஸ் டிஎஃப். ஸோ டிவைடட் பை டிஇ பிளஸ் இஎஃப் பிளஸ் டிஎஃப். இது ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுமே கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் வரும் உங்களுக்கு 5/2. ஸோ இந்த 5/2ன்றது தான் உங்களுக்கு என்னது கான்ஸ்டன்ட். ஏன்னா உங்களுக்கு இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறது. என்ன சொல்றாங்க, ஷோ தட் பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பை பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் டிஎஃப் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சு, ஸோ இது வந்து பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பை பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் டிஎஃப் வந்து கான்ஸ்டன்ட் கிடைச்சிச்சு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. If AM and DN are medians of a triangle ABC and DEF respectively, then prove that triangle ABM is similar to triangle DEN. So என்ன சொல்றாங்க பாருங்க கொஸ்டின்ல, AM and DN are median of a triangle. So இதுலயே தேர்ட் கொஸ்டின்ல B பாருங்க. So என்ன கொடுத்துருக்காங்க, A B C. ஓகே. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல உங்களுக்கு, ABC and DEF, AM and DN are median அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ABC அடுத்து டிஇஎஃப். ஸோ ஏஎம் அடுத்து டிஎன். ஓகே. ஸோ என்ன சொல்றாங்க உங்களுக்கு மீடியன்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, தென் ப்ரூவ் த ட்ரையாங்கிள் ஏபிஎம் இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஎன். ஸோ ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது, டு ப்ரூவ் ட்ரையாங்கிள் ஏபிஎம் இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஎன். ஓகே. ஸோ லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு என்னது, இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ ஏபி பை டிஇ equal to BC by EF equal to, அடுத்து என்னன்னு தெரியும், AC by DF.
ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் சிமிலர். அதனால ஏபி பை டிஇ ஈக்குவல் டு பிசி பை இஎஃப். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டூ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஏபி பை டிஇ இஸ் ஈக்குவல் டு பிசி பை இஎஃப். ஸோ இது ரெண்டு மட்டும் எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏபிஎம் அண்ட் டிஇஎன். ஏன்னா ஏபிஎம்ன்றது எங்க இருக்கு, இந்த பார்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பார்ட். அதே மாதிரி டிஇஎன்ன்றது எங்க இருக்கு, ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பார்ட். அப்போ ஏபி பை டிஇ ஈக்குவல் டு பிசி பை இஎஃப். இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, இந்த பிசி பை இஎஃப்ல மட்டும் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் 2 ஆல டிவைட் பண்றோம். ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஸோ டிவைட் பை 2. ஓகே ஸோ எதுக்காக அப்படின்ற ரீசன் நான் சொல்றேன். இப்போ வந்து ஏபி பை டிஇ ஈக்குவல் டு ஸோ பிசி டிவைடட் பை 2 அடுத்து இஎஃப் டிவைடட் பை 2. ஓகே ஸோ டோட்டலா பிசி. ஸோ பிசியில 2 அப்படின்னா நமக்கு இதுதான் மீடியன். அப்ப மீடியன் அப்படின்னா என்ன வந்துடும், பிஎம். ஸோ ஏபி பை டிஇ ஈக்குவல் டு பிஎம். அடுத்து இஎஃப் டிவைடட் பை 2. ஸோ இஎஃப் டோட்டலா இருக்கு. ஸோ இதுல 2 ஆல டிவைட் பண்ணும் போது எனக்கு இஎன் வந்துடும். ஓகே ஸோ ஏபி பை டிஇ ஈக்குவல் டு பிஎம் பை இஎன். அதே மாதிரி நமக்கு ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇனா ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், ஆங்கிள் இன்னு வந்துடும். ஸோ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இ. ஓகே ஸோ இப்போ எனக்கு கவனிங்க, எனக்கு இந்த ட்ரையாங்கிள் ஏபி பை டிஇ இங்க இருக்கு. அடுத்து பிஎம் பை இஎன் இங்க இருக்கு. அடுத்து ஆங்கிள். ஸோ அப்போ என்ன வந்துடும், பை ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள். ஸோ பை எஸ்ஏஎஸ் ட்ரையாங்கிள் ஏபிஎம் இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஎன். ஸோ இதான் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸோ அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. 38. Metallic silos are used by farmer for storing grains. Grain store பண்றதுக்கு metallic silos வச்சிருக்காங்க. Farmer Girdhar has decided to build a new metallic silo to store his harvested grains. Okay, Girdhar என்றவங்க ஒரு metallic silo build பண்ணி அந்த harvested grain ஸ்டோர் பண்ணி வைக்கிறாரு. அது என்ன ஷேப்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, it is in the shape of a cylinder mounted by a cone. So cylinder ஷேப்ல இருக்கு. அது வந்து கோன்ல வந்து மவுண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்ப டைமென்ஷன் ஆஃப் கோன் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து டைமென்ஷன் ஆஃப் சிலிண்டர் 1/1 கொடுத்துருக்காங்க. ஓகே 1/1 என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கொஸ்டின்ல, மெட்டாலிக் சைலோஸ் அது என்ன ஷேப்ல இருக்கு, ஸோ சர்மவுண்டட் பை எ கோன். ஸோ இட் இஸ் இன் த ஷேப் ஆஃப் எ சிலிண்டர். ஓகே அடுத்து சர்மவுண்டட் பை கோன். ஓகே இப்படி இருக்கு. ஓகே இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ரேடியஸ் ஆஃப் த பேஸ் வந்து எனக்கு 1.5. ஸோ ரேடியஸ் ரெண்டுமே சிலிண்டருக்கும் கோனுக்கும் நமக்கு என்னதான் 1.5 கொடுத்துட்டாங்க. அடுத்த ஹைட் வந்து 2 மீட்டர்னு கோனு கொடுத்துட்டாங்க. ஓகே வேற என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. டைமென்ஷன் டைமென்ஷன் சிலிண்டர் ரேடியஸும் சேம் 1.5 தான். அடுத்த ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 7 மீட்டர். ஸோ இதோட ரேடியஸ் 7 மீட்டர். இப்போ 1/1 என்ன கொஸ்டின் கேட்கறான்னு பாருங்க. அவ்வளவுதான் இது கிவன் கொடுத்துருக்கிறது இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, on the basis of the above information find the following question. So calculate the slant height of the conical part அப்படின்னு சொல்றாங்க. So CAC of a cone அப்படின்னு கேட்கறாங்க. So முதல்ல CAC of a cone ஓட ஃபார்முலா உங்களுக்கு என்ன பாருங்க, pi RL. So CAC of cone equal to so pi RL. Okay. So L ன்றது நமக்கு slant height. So ஃபார்முலா என்னது, root of R square plus H square. Okay. So Rன்றது உங்களுக்கு என்னது 1.5 the whole square plus Hன்றது 2 square. Okay. So 1.5 square அப்ப என்ன வந்துடும் 2.25 plus 2 square 4. So 2.25 னா 6.25. So அப்ப L ஓட வேல்யூ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா so 2.5 மீட்டர் வந்துடும். So இதுதான் L. இப்ப பையோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. So 22/7. அடுத்து ரேடியஸ் என்ன கொடுத்தாங்க பாருங்க டயக்ராம்ல 1.5. ஸோ அடுத்து எல் வந்து 2.5. ஓகே ஸோ இதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ 715 இருக்கு. ஸோ 1/7 போட முடியாது. அப்போ டைரக்டா நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 22 into 15. 15 போட்டிங்கன்னா 30 அகெயின் 33. ஸோ ஒரு டெசிமல் மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 33 வரும். ஓகே ஸோ அகெயின் 2.5. ஸோ 25 ஆல மல்டிப்ளை பண்ணா 0. 25 into 3 75. 25 into 3 75. 80 82. ஓகே ஸோ 2 டெசிமல் மூவ் பண்ணுங்க 82.5. ஸோ 82.5 ஸோ டிவைடட் பை 7. ஸோ 7 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 1 7 7 ரிமைண்டர் 1. ஓகே அடுத்து 12 வரும் அகெயின் 1 7 7 ரிமைண்டர் 5. 7 7 49. ஓகே ஸோ 49 எடுத்தீங்கன்னா 6 வரும்.
8 sevens are 56. So 11.78 சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்களா மீட்டர்ல கொடுத்துருக்காங்களா பாருங்க, மீட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு சிஏசி ஆஃப் ஏ கோன், கோன் கேட்கறதுனால நமக்கு என்ன வரும், சர்ஃபேஸ் ஏரியான்றதுனால மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதான் ஆன்சர். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் த சிஏசி ஆஃப் ஏ கோனிக்கல் பார்ட் ஆஃப் ஒன் சைலோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் கேட்டிருக்கிறது ஸ்லாண்டைட் மட்டும் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க, செகண்ட் பார்ட் தான் சிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர் இதுதான். ஓகே, ஸோ இது செகண்ட் பார்ட்டோட ஆன்சர். புரியுதுங்களாப்பா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் மெட்டல் ஷீட் யூஸ் டு மேக் தி கர்வ்டு சிலிண்ட்ரிக்கல் பார்ட் ஆஃப் ஒன் சைலோ அட் த ரேட் ஆஃப் rupees 2000 per meter square. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம், சிஎஸ்சி ஆஃப் ஏ சிலிண்டர். ஸோ சிஎஸ்சி ஆஃப் ஏ சிலிண்டர் ஓட ஃபார்முலா உங்களுக்கு என்னன்னு தெரியும், 2πRH. ஓகே, ஸோ 2 into 22/7 into radius 1.5 அடுத்த height வந்து 7. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. ஸோ 44 into 1.5. ஸோ 44 1.5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 15 into 4 60, 15 into 4 60, 66. ஒரு டெசிமல் மூவ் ஆகும். அப்போ 66 மீட்டர் ஸ்கொயர். இப்போ கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு மீட்டர் வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் வந்து ₹2000. அப்போ எத்தனை மீட்டர் ஸ்கொயர் இருக்கு எனக்கு, 66 மீட்டர் ஸ்கொயர். 1 meter square equal to ₹2000. Therefore, for 66 meter square equal to 66 into 2000 equal to 66 into 2, 132. So, எத்தனை 0 இருக்கு, 30. Therefore, cost for 66 meter square. So, cost for 66 meter square equal to ₹1,32,000. ஸோ இதான் ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த ஒன் சைலோ ஆஃப் த ஸ்டோர் கிரைன். ஸோ என்ன கேட்கறாங்க பாருங்க, மொத்த டோட்டல் கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ டோட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னாவே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, இந்த டோட்டல் வால்யூம். தட் மீன்ஸ் இந்த டயக்ராம் கொடுத்துருக்கிறதோட டோட்டல் வால்யூம், தட் மீன்ஸ் சிலிண்டரும் கண்டுபிடிக்கணும், கோனும் கண்டுபிடிக்கணும். ரெண்டு தான் டோட்டல் நமக்கு. அது ரெண்டையும் கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், தேர்ட் பி வால்யூம் ஆஃப் ஏ சிலிண்டர், வால்யூம் ஆஃப் ஏ கோன். ஸோ வால்யூம் ஆஃப் ஏ சிலிண்டர் பிளஸ் வால்யூம் ஆஃப் ஏ கோன், ஏன்னா அதுதான் நமக்கு அந்த சைலோ ஷேப். ஸோ வால்யூம் ஆஃப் ஏ சிலிண்டர் ஃபார்முலா என்னது உங்களுக்கு, πr ஸ்கொயர் ஹெச். அடுத்து வால்யூம் ஆஃப் ஏ கோன், ஸோ 1/3 πr ஸ்கொயர் ஹெச். ஓகே, ஸோ இப்போ ரெண்டுத்துலயும் நமக்கு πr ஸ்கொயர் ஹெச் ரேடியஸ் காமனா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இங்க எனக்கு என்ன வரும்னு பாருங்க, சப்ஸ்டியூட் பண்ணும்போது 22/7 ஆர் ஸ்கொயர் 1.5 ஸ்கொயர் இன்டூ ஹைட் வந்து நமக்கு 7. ஸோ இங்கேயும் 1.3 இன்டூ 22/7. ஸோ ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கொஸ்டின், நமக்கு சேம் 1.5 ஸ்கொயர், ஹைட் வந்து நமக்கு 2 வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன மட்டும் காமனா எடுக்கலாம்னு பாருங்க. ஸோ 22/7 இன்டூ 1.5 ஸ்கொயர்ன்றது மட்டும் காமனா எடுத்துடலாம். ஓகே, அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும், 7 பிளஸ் 1/3 இன்டூ 7 அப்படின்னு. ஓகே, 1/3 இன்டூ ஹைட் நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, சிலிண்டரோட ஹைட்டு கோனோட ஹைட். கோனோட ஹைட் வந்து நமக்கு 2 தான், சிலிண்டரோட ஹைட் தான் வந்து நமக்கு என்னது, அப்ப இந்த இடத்துல 2 வந்துடும். ஓகே, ஸோ 1/3 இன்டூ 2. ஸோ இப்போ சிம்ப்ளை பண்ணும். ஸோ அப்போ சிம்ப்ளை பண்ணா என்ன வரும்னு பாருங்க. ஸோ 22/7 1.5 ஸ்கொயர்னா 2.25. ஸோ 7 பிளஸ் 2/3. ஓகே, ஸோ 22 இன்டூ 2.25 இதை சிம்ப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 22/7 இன்டூ 2.25 into 7 3s are 21. So 21 plus 2, 23. So 23 divided by 3. சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. ஸோ 22 into 2.25. ஸோ 2.2 வேற எது நம்மளால கேன்சல் பண்ண முடியாது, அப்படிதானே உங்களுக்கு? ஆமா, அப்படி இல்லாட்டி 23 பை இல்லாட்டி மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபுல்லா நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 22 into 2.25. ஸோ என்ன வரும்னு பாருங்க, 5 2s are 10, 1 11. ஸோ 2 2s are 4, again 2 2s are 4, 4. So, அப்போ 0 5 9 4. ஸோ எத்தனை டெசிமல் மூவ் பண்ணும், 2. ஸோ 49.5. ஸோ 49.5 into 23. So 15, 9 3s are 27, 28, 4 3s are 12, 14. So 5 2s are 10, 9 2s are 18, 1 19, 4 2s are 8, 1 9. So 5, 8, 13,
ஸோ 11. ஸோ எத்தனை டெசிமல் மூவ் பண்ணணும் பாருங்க, ஒரு டெசிமல். ஸோ 1138.5 டிவைடட் பை 21. ஓகே, ஸோ 21 டிவைட் பண்ணி என்ன வருங்க, 5 இன்டூ 21, 21 இன்டூ 5 105. ஓகே, ஸோ ரிமைண்டர் என்ன வரும் உங்களுக்கு, 105 அப்படின்னா 13 மைனஸ் 5 8. ஓகே, ஸோ 21 இன்டூ 4 84. ஸோ ரிமைண்டர் ஒரு 4 கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு என்னது, 4 வரும்போது 2, 221 42. அப்போ டோட்டல் வால்யூம் வந்து உங்களுக்கு டோட்டல் கெப்பாசிட்டி டோட்டல் வால்யூம் எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 54.2 மீட்டர். Okay, so thank you for watching this, students. Thank you.